அன்பான தமிழ் உலகளே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது உங்களோட காதல் சரியான தேர்வா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க காதல் வந்து உங்களோட சரியான தேர்வா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சிலர் இப்போ தான் காதல் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறீங்க, இல்லைனா இப்போ தான் காதல் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களுக்கு தெரியணும் உங்களோட காதல் வந்து சரியான தேர்வா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். தட் மேபி காமிக் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா, கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா, கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா, அவங்க தேர்ந்தெடுக்க காதல் சரியான தேர்வு தானா? சரண்டர் டு த டிவைன். எல்லாமே உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது. ஸோ அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், சரண்டர் டு த டிவைன். உங்களுக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி லைஸ் அஹெட். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. டைம் டு கிவ் ரேதர் தன் டேக். இது வந்து இப்போ உங்கள் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய தருணம் வாங்க வேண்டிய தருணம் இல்லை. ஸோ காதலை நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரி, மேபி அவங்க ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். இட் இஸ் டைம் டு கிவ் ரேதர் தென் டேக். ஸோ இப்போ வந்து நீங்கள் அங்கேருந்து எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் காதலை, அன்பை, அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை சிதையாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம். உங்கள் தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து டிவைன்லி அலைன்டு தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ப்ளீஸ் பிரிஸ், கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா, கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா, உங்களோட கைடன்ஸ். கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா, கலெக்டிவோட காதல், கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன், மைண்ட். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? நீங்கள் வந்து சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து டிவைன்லி அலைன்ட் கனெக்ஷன் அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருந்தீங்கன்னா தான் அது ஒரு பக்கம் பிச்சுண்டு போகும். ஸோ கோ வித் த ஃப்ளோ. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே வந்தது சரண்டர் டு த டிவைன். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு சரண்டர். இட்ஸ் டைம் டு கிவ். இட்ஸ் டைம் டு கிவ் அப்படின்னா இப்போ நீங்கள் காதலை கொடுக்க வேண்டிய தருணம். இப்போ வந்து அவங்க எனக்கு கால் பண்ணல, அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நோ 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 கம்ப்ளைண்ட். இப்போது இருக்க எனர்ஜியில் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கிவ். நீங்கள் தான் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க. தட் இஸ் கால் அன்கண்டிஷனல் லவ். இது வந்து நீ தரேன் நான் தரேன் அப்படின்ல. சூழ்நிலையை புரிஞ்சுட்டு யார் இப்போ வந்து ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க ஆக்ஷன் எடுங்க. அப்போ தான் வந்து காதல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்டகிரேஷன் பார்த்திங்கன்னா அலைன் ஆகுறீங்க, இன்னன் ஞான் எனர்ஜி. ஸோ பேலன்ஸ்டாக இருங்க. இங்கே கோப தாபம் எதுவும் வேண்டாம். உங்களோட பெஸ்ட் இல்லைனா பெட்டர் ஹாஃப் அவங்க தான். ஸோ இதில் வந்து கோச்சிக்கிட்டு நீங்கள் இன்னொரு ஹாஃப்கிட்ட கோச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? தெர் இஸ் நோ பாயிண்ட் இல்லையா? அதோட அந்த பாதி இல்லைன்னா நீங்கள் இல்லை. ஏன்னா நான் இங்கே ஸ்வான் எனர்ஜி பார்க்குறேன், அண்ட் தென் ஈகிள், அப்புறம் வந்து ஒரு ஸ்னேக் வந்து அதோட வாழை கிடச்சிருக்கு. லைக் சைக்கிள், லைஃப் சைக்கிள், கம்ப்ளீஷன், இல்லைனா வந்து காமிக் எனர்ஜி, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் 2 பேரும் அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தேவை தான். சில விட்டு கொடுக்குறது அவசியம். இப்போ வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்டபனாக அவங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படி இருக்கவே இருக்காதுங்க. காதல் வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்செட்டாக கூட இருக்கலாம், அவங்க சூழ்நிலை என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் டைம் டு சரண்டர். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ வில் கிளாரிஃபை தட். உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து தவறாக போக வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, இல்லைனா உங்கள் பர்சன் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ ஸ்டே காம். இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்கிறதா ரொம்ப அவசியம். கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா ஸ்பிரிட்ஸ்? கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா? கலெக்டிவோட காதல் சரியான தேர்வு தானா? கலெக்டிவோட காதல் சரியான தேர்வா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பிளஸ்ட், எஸ், இட்ஸ் அ பிளஸ்ட் கனெக்ஷன். திங்க், யோசிச்சு எல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா பாட்டம் டெக்கில் நான் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குறேன். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காதீங்க. உங்களை நீங்களே விடுவிச்சுக்கோங்க. மேபி யூ ஹாவ் டு புட் யுவர் செல்ஃப் அவுட். நீங்கள் எங்கேயோ அடைஞ்சிட்டு இருக்காதீங்க, வெளியில் வாங்க அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். ஸோ கோ அவுட். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் டு த சி. கிளென்ஸ் பண்ணுங்கள், கோ அவுட், கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. மேபி காமிக் அட்டாக்ஸ்க்கெலாம் பி பிளாங்க். அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற ரகசியத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு உடைக்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க, ரொம்ப பிளாங்காக இருங்க. எது நடந்தாலும் அது வந்து உங்களோட ஹையஸ்ட் குட்
அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட நன்மைக்கு தான், அதுவும் அதீத நன்மைக்கு. இந்த காதல் வந்து டிவைன்லி கைடட். நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட். அதனால் வந்து இந்த காதலும் பிளெஸ்டு தான். இங்கே வந்து ஸ்வான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது ட்வின் ஃப்ளேம் இல்லைனா உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்களோட காதலாக இருக்காங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்கிறதுக்கோ இல்லை வந்து இதில் வந்து அப்செட்டாக இருக்கிறதுக்கோ ஒன்றும் அவசியம் இல்லை. மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. இது சரியாக அது தவறா, என்னோடய சாய்ஸ் எப்படி அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லை. யுவர் சாய்ஸ் இஸ் ரைட். ரொம்ப குழம்பி இருக்கீங்க. ஸோ குழப்பத்தை தெளிவு பண்ணிக்கோங்க. மேபி உங்கள் பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்களா இருக்கலாம். ஸோ broken bridge, அன்சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யர் ப்ராப்ளம். இப்படி ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விட வராது. ஏன்னா நீங்கள் தவறாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ரெத், சாரோ ஓவர் அ லாஸ், ஓ மேபி ரெக்கக்னிஷன், ரிவார்ட் ஃபார் மெரிட். ஸோ நீங்கள் இந்த காதலில் வந்து எவ்வளோ தூரம் உங்களோட எஃபர்ட்டை போடுறீங்களோ அதுக்கான என்ன சொல்கிறது பலனை நீங்கள் கூடிய சீக்கிரம் அனுபவிப்பீங்க. இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழப்பவாதி மேபி உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் போகிற எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து சாரோ ஓவர் அ லாஸ். ஒரு குழப்பவாதி வந்து மேபி உங்களை இழந்ததுக்காக துக்கமாக இருக்காங்க, இல்லைனா உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா இது வந்து உங்களோட பாஸ்ட் எனர்ஜியாக கூட இருக்கலாம். உங்கள் குழப்பத்துக்கெலாம் ஒரு மூட்டை கட்டிட்டீங்க. ஃபெப்ரவரியிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தென்றல் வீச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்கள் காதல் வந்து ஃபெப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா ஃபெப்ரவரியில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வந்து சரியான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு. சன்ரைஸ், நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர், ஃப்ரெஷ் ஸ்டார்ட். உங்கள் காதல் சரியான வாழ்க்கையில் தான், சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபெப்ரவரியிலேருந்து ஒரு சேஞ்ச் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து சரின்னா இந்த ரீடிங் 100% உங்களுக்கு பொருந்தும். ஸோ இதில் இருக்க கைடன்ஸை வந்து உன்னிப்பாக கவனித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கிவ் ரதர் தேன் டேக். அவங்கக்கிட்டேருந்து அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. மேபி அவங்க ஏதாவது டஃப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், பட் யூ ஆர் டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ இதில் வந்து நீ நான் அப்படிங்கிற அந்த ஈகோ கிளாஷ் தேவையே இல்லை. சில சமயம் அமாவாசை வரும், சூரியன் கிட்டேருந்து நிலாவுக்கு வெளிச்சம் வராது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நிலா வந்து எங்கேயும் ஓடி போகிறதும் இல்லை, சூரியனை விட்டு விலக போகிறதும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு. ஸோ இப்போது சூரியன் வந்து எங்கேயும் மறைஞ்சிருக்காங்க. உங்கள் ஆள் எங்காவது இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து எங்கேயும் ஓட தேவையில்லை. பிகாஸ் சன்ரைஸ் இஸ் தேர். கண்டிப்பாக உங்களுக்கான ஒளி வந்து சேரும். அதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டை போடுங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட சாரி, நான் ஏன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு போனேன். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் சரியான தேர்வு தானா? கலெக்டிவோட காதல் சரியான தேர்வு தானா? கலெக்டிவோட காதல் சரியான தேர்வு தானா? டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ். பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேரும் ஒருத்தங்க பேலன்ஸ் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோவமாக இருக்கிற இடத்துல அவங்க வளைஞ்சு கொடுக்கணும், அவங்க கோவமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வளைஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. Two of Swords energy. Hanged Man. ஒரே நிமிஷம். I will take all those cards. King of Wands, Wheel of Fortune, and 8 of Swords energy. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா 4 of Pentacles. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கதவு, ஒரு பெரிய உருவம் வந்து அந்த சின்ன கதவுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அது பாசிபிளாக இல்லை, ஒரு வழி தான் இருக்கும். ஒன்றா அந்த செவரை ஏறி குதிக்கணும், இல்லைனா வந்து அவங்க சின்னதாகணும். சின்னதாகிறது இம்பாசிபிள்னால் அவங்க அந்த பக்கம் போகிறதும் வந்து பாசிபிள் இல்லை. ஒரு தெளிவான மெசேஜ். நீங்கள் வந்து காதல் அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கிறது, எப்படி நான் இந்த பாதைக்குள்ளே போகிறது, இப்படி போக முடியாது, அப்படி போக முடியாது, எனக்கு வழியே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு ஹெல்ப் அனுப்புவாங்க. இட்ஸ் லைக் 9 of Pentacles.
நீங்கள் வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் எப்படி சின்னதாகிறது, நீங்கள் எப்படி நான் செவரேறி குதிக்கிறதுன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே பிரபஞ்சம் வந்து இந்த கதவை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சின்னதாகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செவரேறி குதிக்கிறது சரியான ஆப்ஷன் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பென்டக்கிள்ஸில், உங்களோட கரியரில். நாட் ஆன் திஸ் லவ், இட்ஸ் நாட் த ரைட் டைம். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இது நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, அவங்க பர்சன் பண்ணுறாங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் உங்களோட ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் சில தடைகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் வருது. நீங்கள் பேலன்ஸ் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறது பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், இல்லை நாட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், this is king of wands. டூ ஆஃப் சோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொற்ற மழையில் ஒரு குழந்தைய வந்து உங்கள் வீட்டு வாசலில் போட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு சர்ச்சோட வாசலில். மேபி உங்கள் பர்சன் வந்து ரொம்ப அபேண்டண்ட்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லைனா அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து ரொம்ப மாட்டிகிட்ருக்கலாம். லிட்ரலாக வந்து இது வந்து பேபி ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அவங்க ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. நீங்கள் வந்து ஃபெமினன், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டெபிலிட்டி. பேலன்ஸ்டாக இருங்க, ரொம்ப பேலன்ஸ்டாக இருங்க. அதாவது நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரே விஷயத்துக்கு எஃபோர்ட் போடக்கூடாது. காதலும் ஒன் ஆஃப் த திங், அது மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. காதல்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து கரியர்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து கரியராக தான் இருக்கணும். இந்த குழப்பம் உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் அந்த குழப்பம் தீரப்போகுது. ஏன்னா அவங்க 2-3 பேர்த்தோட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. இல்லைனா பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க, இந்த சூழ்நிலை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ட் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரது நிச்சயம். ஏன்னா நாம் பார்த்தோம் லீப் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஃபுல் கார்ட் பார்த்தோம், 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டிகல்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து, இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இப்போ தெரியறது வந்து கொஞ்ச நாள் மாறி போயிடும். நீங்கள் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆக ஆக அந்த பிரச்சனையோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இப்போது நம்ம பார்த்தோம் அந்த 9 ஆஃப் பென்டகல்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த சாவியை போட்டு திறக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் குழப்பமான இடத்துல இருக்கீங்க, எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பமாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் பர்சன் மேபி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பெருசாக எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் உங்கள் பிரபஞ்சமே உங்களுக்கான வழியை காட்டுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபெமினன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டெபிலிட்டியில். யூ ஆர் ஸோ பிளெஸ்ட். அதனால் இந்த கனெக்ஷனும் இந்த காதலும் எங்கேயும் ஓட போகிறதில்ல. நீங்கள் பேலன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து எட்டி பார்க்க போகிறது கிங் ஆஃப் வான்ஸ். ரொம்ப சார்மிங் அட்ராக்டிவ் பர்சன் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. பாருங்கள், நான் கை இழுக்கிற வராங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு கம். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அவங்க வரப்போகிறாங்க. இட்ஸ் லைக் ஸோ ஸ்வீட். யூ ஆர் நாட் அலோன், ஸ்பிரிட்ஸ் ஆர் அரவுண்ட் யூ, ஸ்டாப் அண்ட் லிசன். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த முடிவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த குழப்பத்தை விட்டுருங்க. ஜஸ்ட் லிசன். நீங்கள் வந்து சரியாக கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் லிசன். லவ் இஸ் த ஆன்சர். நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் டைம் டு கிவ், இட் இஸ் நாட் டைம் டு டேக். ஸோ லவ்னா கொடுக்குறது தான், வாங்குறது இல்லை. லவ்வில் பேலன்ஸ் இருக்கணும். மேபி இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம் உங்கள் லவ். எப்போது பேலன்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். எப்படி வரும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பர்சன் வந்து காதலை சொல்லும்போது இந்த பேலன்ஸ் ரீஸ்டோர் ஆகும். ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி, பி மோர் ப்ரொடக்டிவாக தான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில், உங்களோட கரியர், உங்களோட அபண்டன்ஸ், உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட பேங்க் பேலன்ஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சைட் பை சைட் காதலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருணையோடு இருங்க. அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க வேண்டியது உங்கள் கரியரில். சேஸ் யுவர் ட்ரீம் தட் வில் அட்ராக்ட் யுவர் கவுண்டர் பார்ட். இதுதான் உங்களோட கீ. இப்போதைக்கும் நீங்கள் சேஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும். பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி, இதுதான் ரொம்ப அவசியம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்க முடியாது. அதனால தான் இங்கே பேலன்ஸ் 2 ஆஃப் பென்டக்கல்ஸ். எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். காதல் வந்து இப்போதைக்கு பேக் பர்னர் தான். கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரபஞ்சம் ரிவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் உங்கள் பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. தட் இஸ் த கீ. உங்களோட சாய்ஸ் வந்து கரெக்டான சாய்ஸ் தான். ஆனால் இது சரியான தருணம் இல்லை.
மேபி உங்கள் பர்சன் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நான் பார்க்குறேன். ஸோ இட் இஸ் நாட் அ குட் எனர்ஜி டு ஹேவ். ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சனோட பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் வந்து அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காமல், எதையும் செய்யாமல், அதை அந்த சுச்சுவேஷன் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ட்ராமா போடாமல் ஜஸ்ட் சரண்டர், அவ்வளோதான். சரண்டர் டு த டிவைன். விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.